கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம இன்றைக்கு மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 14, 15, 16 ஆகிய வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மலை மாட்டாது. மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். விளக்கின் தண்டின் மேல வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதம் நல்ல கவனிங்க. மேலே சொல்றதுக்கு பதில் கீழே சொல்றார். உலகத்தை நம்ம வெளிச்சத்துக்கு இவ்விதமாய் மனுஷர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம், அதாவது நற்கிரிகள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுள். இறந்த வண்ணமாக எல்லாரும் கண்களை மூடி கர்த்தர் நம்மோடு இடைப்படுவதற்காக நம்ம எல்லாரும் கர்த்தரை நாம் சோதனை பண்ணுவோம். இந்த 20வது பகுதியிலும் கர்த்தர் எங்களோடு நீ பேச போகிறேன். கேட்கிற யாவருக்கும் பிரயோஜனம் உண்டாக நீ கிரியை செய்ய போகிறேன். எங்கள் வாழ்க்கையிலும் அதிகமான கிரியை செய்கிற தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமீன். அல்லேலூயா. மலை பிரசங்கத்துடைய அந்த 10வது பிரசங்கம்தான். நான் 9 பிரசங்கத்தையும் நம்மளால் வெளியிட முடியல. நம்ம அதிலிருந்து தான் இந்த காரியத்தை நாம் ஆரம்பித்தோம். அந்த 10வது மலை பிரசங்கத்தில் தான் நம்ம 20 வாரங்கள் இன்றையோடு முடிகிறது. இடப்பட்ட காலத்தில் வேறு செய்திகளை நாம் சில மாதங்கள் ஓய்ந்த பின்னாடி தான் அடுத்த 11வது மலை பிரசங்கத்தை நம்ம கேட்க போகிறோம். ஒரு அலே சொல்லுங்களே லூயா, சத்தமாக சொல்லுங்களே லூயா. இன்றைக்கி செய்தியின் தலைப்பு என்னென்னா வெளிச்சம் என்றால் என்ன. வெளிச்சம் என்றால் என்ன, இயேசு சொன்ன வெளிச்சம் எது என்ற தலைப்பில் தான் நம்ம கேட்க போகிறோம். நம்ம நினைக்கிற மாதிரி சூரியனிலிருந்து வருகிற வெளிச்சத்தை போல அந்த வெளிச்சத்தை இயேசு சொல்லலை. அல்லது இரவு நேரங்களில் சந்திரனிலிருந்து வருகிற வெளிச்சத்தை போலவும் ஆண்டு சொல்லலை. சில இரவு நேரங்களில் வானம் முழுவதும் நட்சத்திரங்களால் நிரப்பப்பட்டு அதன் மூலமாக வருகிற வெளிச்சங்களையும் சொல்லலை. நம்ம ஒரு வெளிச்சம் நம்ம மேலே சூழ்ந்திருக்கு அப்படின்னு நம்ம நினைத்திருக்கக்கூடாது. நம்மளால் நீங்களும் நானும் வெளிச்சத்தின் பிள்ளைகள் தான். அவர் உலகத்திற்கு ஒளியார். எதில் ஒளியாக இருந்தார்? அவர் வெளிச்சமுள்ள தேவன் தான். அவர் அவருடைய யாரும் சேரக்கூடாத ஒளியில் வாசமாக இருக்கிறவங்க தான். ஆனால் நாம் ரட்சிக்கப்பட்ட பின்பு நமக்குள்ளே ஒரு பிரகாசம் வருவது உண்மைதான். ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் நிறங்கள் எப்படி இருந்தாலும் சரி, அந்த முகத்தில் ஒரு பிரகாசத்தை நம்ம பார்க்க முடியும். மோசேயினுடைய முகம் பிரகாசித்ததை போலவும் சேவானுடைய முகம் பிரகாசித்ததை போலவும் அவர்களை நோக்கி பார்த்த முகங்கள் என்ன செய்ததா? பிரகாசம் அடைந்தது. அல்லேலூயா. ஒருத்தரை பார்த்தாலே இவங்க வெளிச்சமாக இருக்கிறாங்க, இவங்க பிரகாசமாக இருக்கிறாங்க என்பதை முகங்களை பார்த்தாலே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அது ஒரு வகையான பிரகாசம்தான். ஆனால் இங்கே சொல்லக்கூடிய வெளிச்சம் என்பது வேறு. ஏதோ ஒரு வெளிச்சத்தை நம்முடைய சரீரத்தில் கட்டி வைத்து அதன் மூலமாக வெளிப்படுகிற வெளிச்சம் அல்ல. பல வெளிச்சங்கள் மனிதனால் கண்டுபிடிக்கிற வெளிச்சங்களும் அப்படி தான் பிரதிபலிக்கிறது. இப்போல்லாம் நம்முடைய குமரி மாவட்டத்தில் பாருங்கள், இந்த ரப்பரை வெட்டுறவங்க எல்லாம் பால் வெட்டுறவங்க விடிய காலம் போய் பால் வெட்டுவாங்க. விடிய காலம் பால் வெட்டிங்கன்னா அந்த ஹெட்லைட் போல் ஒரு லைட்டு செட் பண்ணி விடியற் காலப்பட்டோம் ஒரு 50 பேர் ஃபாரஸ்ட் ஏரியில் இருந்தால் அந்த பக்கம் அந்த ஏரியா ஃபுல்லாக வெளிச்சமாக இருக்கும். அல்லேலூயா. அதை போல் அல்ல, அந்த வெளிச்சத்தில் அவங்க செய்ய வேண்டிய வேலைகளை செய்வாங்க. எங்கள் ஊரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா முந்தின காலத்தில் அப்படி அல்ல. ஒரு நாள் நான் மிட் நைட்டில் போயிட்டேன். ஒரு ஊரில் இருந்து நிறைய லைட்டு தெரியுது. என்னென்னா திடீர்னு இந்த நேரத்தில் தெரியுது அப்படின்னு பார்த்தா
எல்லாம் ஒரு 2 மணிக்கு கார்ட் எடுக்க வராங்க, எல்லாம் ஹெட்லைட் போட்டு பட்ட பகல் மாதிரி ஒரு ஊர்லேருந்து வருது. நான் எதிராக போகணும். எதிராக போகும்போது அங்கே தெரிஞ்சவங்க எங்கே போகிறீங்க அப்படின்னு, கார்ட் எடுக்க போகிறேன் பாஸ் சார். அப்போ அவங்க ஹெட்லைட்டு ஒவ்வொருவருக்கும் ஹெட்லைட்டு போட்டு அந்த தோட்டத்துக்கு போனால் பட்ட பகல் போல் இருக்கும். அவங்க துரிதமாக 6 மணிக்கெல்லாம் அந்த வேலை முடித்து பாடா என்கிற ஒரு இடத்துல மிஷினில் கழுவி 7 மணிக்கெல்லாம் மேட்பள்ளி கொண்டு போய் எடுத்துருவாங்க. அல்ல துண்களே அல்லையா. அதனால் அந்த நடுராத்திரி அந்த வெளிச்சத்துக்கு அப்படிப்பட்ட வெளிச்சம் அல்ல. இயேசு சொன்ன வெளிச்சம் அப்படி அல்ல. 16வது வசனத்தில் வாசிக்கும்போது இவ்விதமாய் மனுஷர் உங்கள் யாரு? நற்கிரியைகளை கண்டு, நம்மை சூழ்ந்திருக்கிற மனிதர்கள் நம்முடைய நற்கிரிகளை கண்டு, நம்முடைய கிரியைகளை கண்டு, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் யாரு? பிதாவை பரலோகத்தில் இருக்கிற நம்முடைய பிதாவை, நம்முடைய தெய்வத்தை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவளுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுள். அல்லே துண்களே லூயா. இப்போ வெளிச்சம் என்றால் என்ன? நற்கிரியைகள். அல்லே துண்களே லூயா. நம் மூலமாக வெளிப்படுகிற சுபாவங்கள், நம் மூலமாக நடக்கப்படுகிற நெல் நடக்கைகள் அல்லது ஆவிக்குரிய சுபாவங்கள், ஆவிக்குரிய கிரியைகள், ஆவிக்குரிய கனிகள் நம் மூலமாக வெளிப்படும் போது யார் பார்க்குறாங்களா? சுற்றி இருக்கிற புறஜாதிகள் பார்க்குறாங்க. புறஜாதிகள் பார்த்து தேவ பிள்ளைகளிலிருந்து வெளிப்படுகிற அந்த கிரிகளை பார்த்து பிதாவை மகிமைப்படுத்தி, ஒரு அலே சொல்களே லூயா. எப்படி மகிமைப்படுத்துவாங்க? பரவாயில்ல, உம்முடைய ஜனம் உங்கள் போலையே, உம்முடைய சுபாவத்தை போலையே, நீ செய்த கிரிகளை போலவே, நீ வாழ்ந்த நடக்கை போலவே அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை அந்த கிரிகளினால் அறிந்து பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்தும்படி நம்முடைய நற்கிரிகள் என்கிற வெளிச்சம் அந்த ஜனங்களுக்குள்ளாக பிரகாசிக்க கடவுது. அல்லேலூயா சொல்லுங்களே லூயா. கையில் ஊற்றி சொல்லுங்க போலே லூயா. இப்போ இயேசு இந்த உலகத்தில் நமக்கு ஒரு முன்மாதிரி உள்ளவளாக இருந்தார். எப்படியெல்லாம் கிரியை செய்யணும், எப்படியெல்லாம் நற்கிரிகளை செய்ய வேண்டும், எப்படியெல்லாம் நன்மை செய்ய வேண்டும் என்று தேவன் இந்த உலகத்தில் நம்மை போல மாம்சமும் சரீரமும் உடைய மனுஷாவதாரம் எடுத்து வாழ்ந்து காட்டின அந்த நற்கிரியைகள், அந்த தேவனிடத்தில் வெளிப்படுத்தின அந்த கிரியைகள், தேவன் எடுத்து வெளிப்படுத்த நன்மைகள் நீங்களும் நானும் இந்த உலகத்தில் செய்வோம் என்று சொன்னால், அந்த நற்கிரிகள் என்கிற வெளிச்சம்தான் அந்த புறஜாதிகள் பார்த்து அந்த தேவனை மகிமைப்படுத்துவாங்க. அல்லேலூயா சொல்லுங்களே லூயா. சத்தமாக தான் சொல்லுங்களே லூயா. நற்கிரிகள், கிரிகள் என்பது 2 கிரியை இருக்கு இல்லையா? 2 துர்க்கிரியன்னு இருக்கு, அல்லது கெட்ட நடத்தை, கெட்ட சுபாவங்கள். இப்போ நற்கிரிகள் வெளிச்சோன்னா, துர்க்கிரிகள் என்னங்கன்னா இருட்டுன்னு அர்த்தம், இருள்னு அர்த்தம். அப்போ அவங்க இப்போ நம்மக்கிட்ட அந்த சுபாவங்கள் சரியில்லைன்னா பிதாவை மகிமைப்படுத்துவாங்களா? திட்டத்தான் செய்வாங்க. எதற்கெல்லாம் இந்த ஜனத்தை நீங்கள் தெரிந்து கொண்டீங்க, எதற்கெல்லாம் இந்த ஜனங்க ரசித்தீங்க அப்படின்னு திட்டத்தான் தூசிப்பாங்க தவிர மகிமைப்படுத்த மாட்டாங்க. அல்லேலூயா துங்களே லூயா. நம்மக்கிட்ட இயேசு கிறிஸ்து சூரியனுடைய வெளிச்சப்படி பிரதிபலிக்கிறதோ, இயேசுடைய கிரிகள் நமக்குள்ளாக பிரதிபலித்து அந்த கிரிகளை நாம் வெளிப்படுத்தும் போது அந்த ஜனங்கள் அந்த நற்கிரியங்களை வெளிச்சத்தை கண்டு பிதாவாக தேவனை மகிமைப்படுத்துவாங்க. அல்லேலூயா சொல்லுங்களே லூயா. ஆக இயேசு இந்த உலகத்தில் முன்மாதிரி எப்படி இருந்தார்? அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் அதில் 38ஆம் வசனத்தை சீக்கிரமாக வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 38வது வசனம். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகித்தார்.
தேவன் அவருடனே கூட தேவன் அவரோடு கூட இருந்தபடியால் அவர் நன்மை செய்கிறவராய் அவர் நன்மை செய்கிறவராய் பிசாசின் வல்லமையில் அகப்பட்டவர்களை குணமாக்குகிறவராய் சுத்தித்திருந்தார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை குறித்து அப்போஸ்தலர்கள் எழுதும் போதே அவர் எப்படி தன் வெளிச்சத்தை உலகத்தின் ஜனங்களை அறிய எப்படி நடந்தார் என்றால், தான் இருந்த காலங்கள் உலகம் முழுவதுமாக அவர் சுற்றி நடந்து நன்மை செய்கிறவராய், நற்கிரிகளை செய்கிறவராய், பிசாசினுடைய பிடிகளிலிருந்து அகப்பட்டவரை விடுதலையாக்கக்கூடியவராய் தேவன் அந்த அளவுக்கு சுற்றினார். உலகம் அறிய இயேசு இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய் ஒளியாய் இருந்தார். அல்லேலூயா. ஆக இயேசுவை எப்படி அறிந்து கொண்டார்கள்? அவர் செய்த நன்மையினாலே, அவர் செய்த கிரியையினாலே அந்த தேவனை அறிந்து அவரை மகிமைப்படுத்த, அந்த பிதாவை மகிமைப்படுத்தினதை போல நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்ட நாள் முதல் இந்த நாள் வரை நாம் செய்கிற நற்கிரிகளை கண்டு, நாம் செய்கிற நல்ல கிரிகளை கண்டு புறஜாதிகள் நம்மை பார்த்து அந்த பிதாவை மகிமைப்படுத்தும்படியாக அந்த நற்கிரிங்கிற வெளிச்சம் அந்த ஜனங்களுக்கு பிரகாசமாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. அப்படின்னா எப்படி பண்ணியிருப்பார்? எவ்வளோ நன்மை செய்திருப்பார். தேடி தேடி போய் நன்மை செய்தார். வியாதி உள்ளவளை பார்த்தால் வியாதியிலிருந்து விடுதலையாக்குவதற்கு நன்மை செய்தார். விதவையை பார்த்தால் அந்த விதவைக்கு தேவையானது என்னது என்பதை அறிந்து அந்த நற்கிரிகளை தேவன் செய்தார். அல்லேலூயா. என்னென்ன நன்மை செய்யணுமோ அத்தனை நன்மைகளும் தேவன் செய்தார். இன்னைக்கு அமர்ந்திருக்கிற நீங்களானாலும் பேசுகிற நானானாலும் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ நற்கிரிகளாகிய நன்மைகளை நமக்கு செய்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால்தான் ஆராதனை வேலை நம்ம அவரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இந்த மகிமைப்படுத்தும் போது மற்ற ஜனங்களும் பார்த்து இருந்தால் இவங்களை போல இருக்கணும் என்று நம்முடைய நடக்கைகளை, நம்முடைய செய்கைகளை, நம்முடைய நற்கிரிகளை பார்த்து அவர்களும் பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்துகிற காலங்களாக வாழ்க்கையாக நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இயேசு யாருக்குமே தீமை செய்யல. தீமையை பாராத சுத்த கண்ணன் என்று வேதம் சொல்கிறது. யாருக்கு என்னென்ன நன்மை செய்யணுமோ அத்தனை நன்மைகள். குருடனுக்கு பார்வையா, செவிடனுக்கு செவி கேட்க வேண்டுமா, மரித்தோரை எழுப்பணுமா, சப்பானியை நடக்க வைக்க வேண்டுமா, அல்லது பசியாக இருக்கிறவர்களுக்கு அற்புதங்கள் செய்யணுமா, அல்லது கல்யாண வீட்டில் சாதாரண தண்ணீர் ரசமாக மாற்றி நற்கரைகளை செய்யவே எத்தனை காரியம் இருந்தாலும் தேவன் பூமி முழுவதும் நன்மை. அப்போ அந்த பிரதிபலிப்பு தான் நமக்குள்ளே இருக்க வேண்டும். அல்லேலூயா. நற்கரைகள் என்கிற வெளிச்சத்தை நாம் வாழ்கிற இடத்துல மற்ற ஜனங்கள் நம்மை பார்க்க வேண்டும். யோவான் சுவிசேஷத்தில் வாசிக்கும் போது சில வசனங்கள் மாத்திரம் நம்ம வாசிக்க போகிறோம். 4ஆம் அதிகாரம் 34வது வசனத்தில் வாசிக்கும் போது, 4ஆம் அதிகாரம், இயேசு அவர்களை நோக்கி, இயேசு அவளை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து, அந்த கிரியை என்னை அனுப்பினுடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே. யாரு? அவர் என்னென்ன கிரியை என்ன மூலமாக முடிக்க சொல்றாரோ அந்த கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறதுங்கிறார். அல்லேலூயா. அவர் சமாரியா பெண்ணிடத்துல தாங்க தனக்கு சீசர்கள் தப்பா புரிஞ்சிட்டாங்க. ஆனால் அவர் சொல்லுகிற ஒரு போஜனம் என்னென்றால், என் பிதாவுடைய சித்தத்தை அவரை கிரிகளை செய்து முடிப்பதுதான் என்னுடைய போஜனம். அந்த நற்கிரிகள் ஒன்று ஆத்துமாவை சம்பாதித்துக் கொள்வது. ஒரு அல்லேலூயா. தேவன் சமாரிய பட்டணத்தை அந்த ஸ்திரீயின் மூலமாக தேவன் ஆதாயப்படுத்திக் கொண்டார் என்று சொன்னால் அதுதான் அவருடைய போஜனம், அதுதான் பிதாவுடைய சித்தம்.
அதுதான் பிதாவுடைய கிரியைகளை முடிப்பது. இதை செய்ததுனால எல்லாரும் இயேசுவை அறிந்து கொண்டார்கள். அல்லேலூயா. அந்த தேவனை மகிமைப்படுத்தினார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆக நீங்களும் நான் அந்த உலகத்தில் இருக்கும்போது கூடுமானவரை நற்கிரிகளை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், நன்மைகளை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். சங்கீதத்தில் அழகான ஒரு பகுதி, வசனத்தை சார்ந்து ஜீவிக்கிற, பிரமாணங்களை கைக்கொள்கிற மனிதனுக்கு விரோதமாக ஒரு பொல்லாத கூட்டம் எழும்புவதைப் போல நாம் எழும்பாதபடி நம் மூலமாக வெளிப்படுகிற நற்கிரிகள் ஒருவேளை அந்த பொல்லாதவளையே பார்த்து அந்த பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்த அந்த நற்கிரிகளின் வெளிச்சம் அவர்களுக்குள்ளாக பிரகாசிக்கணும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை யோவான் ஸ்நானகன் அடையாளம் எப்படி கண்டுபிடிக்கிறான்? வருகிறவன் நீதானா, போய் கேட்டு வாப்பான் அப்படின்ட்டு ஆளை அனுப்புகிறான். எங்கே அனுப்புகிறான்? மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 5ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. இயேசு தம்முடைய 12 சீசர்களுக்கும் கட்டளை கொடுத்து முடித்த பின்பு அவர்களுடைய பட்டணங்களில் உபதேசிக்கவும் பிரசங்கிக்கவும் அவ்விடம் விட்டு போனார். அந்த தருணத்தில் காவலில் இருந்த யோவான் கிறிஸ்துவின் கிரியைகளை குறித்து கேள்விப்பட்டு, யாரை குறித்து? கிறிஸ்துவை குறித்து அல்ல, கிறிஸ்துவினுடைய கிரியை குறித்து. சுற்றி இருக்கிற ஜனங்கள் நம்மை குறித்து அல்ல, நமக்கு மூலமாக வெளிப்படுகிற நற்கிரிகளை குறித்து. அந்த ஜனங்கள் அறிந்து கொள்ள, அந்த அறிந்து கொண்டு யோவான் அறிந்து கொண்டதை போல நாம் வாழ்கிற இடத்துல எல்லாரும் நம்முடைய நற்கிரிகளை அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதை வாசிங்க. தன் சீசரில் 2 பேரை அழைத்து வருகிறவர் நீர்தானோ அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமோ என்று அவர்களிடத்தில் கேட்கும்படி அனுப்பினார். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இயேசு என்ன சொன்னார் பாருங்க, பிரதியுத்தரமாக நீங்கள் கேட்கிறதையும் அது சொல்றாரு. எப்பா, நான் தான் வந்திருக்கிறேன்னு சொல்லல, நான் என்னென்ன செய்திருக்கிறேன் அதை நீங்க கேட்கிறதையும் காண்கிறதையும் நான் செய்றேன் பாருங்க, அதை நீங்க காண்கிறதையும் யோவானிடத்தில் போய் நீங்கள் அறிவியுங்கள். குருடர் பார்வையடைகிறார். கிரியை நடக்குது. இப்ப என்ன, நீ பார்க்கிற இல்லையா, கேட்கிற இல்லையா? இயேசு என்னுடைய ஊழியத்தில் குருடர் பார்க்கிறார்கள் என்பதை கேட்கிறாய், காண்கிறாய். இப்ப குருடர்கள் பார்க்கிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகுகிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், மரித்தோர் எழும்புகிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. என்னிடத்தில் இடலாடியாதவன் எவன் அவன் பாக்கியவன். ஒரு அல்லேலூயா. ஒரே வார்த்தையில சொல்லி முடிச்சிருக்கலாம். வருகிற நான் தான் போய் சொல்லப்பா, ஒரே ஒரு வார்த்தை. அதை சொல்லாம நீ கேட்கிறதையும் காண்கிறதையும் என் மூலமாக வெளிப்படுகிற கிரியைகளையும் நற்கிரிகளை பார்த்து சொல்லு. வருகிற நான் தான் என்பதை அந்த கிரியின் மூலமாய் நீ அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. அந்த நற்கிரிகளின் மூலமாய் நீ அறிந்து கொள்ளபடி சொல்ல அப்படிங்கிறார். ஆக தேவன் எப்படி உலகத்துக்கு வெளிச்சமா இருந்தால், அவர் செய்த கிரிகளினாலும் நற்கிரிகளினாலும் உலகத்துக்கு வெளிச்சமா இருந்தார். அப்ப நீங்களும் நானும் எப்படி வெளிச்சமா இருக்கணும்? நம் மூலமாய் வெளிப்படுகிற நற்கிரிகள் நிமித்தமாக அதை நாம் பார்க்கவே கூடாது. நம்மை சுற்றி இருக்கிற புறஜாதிகள், ரட்சிக்கப்படாதவர்கள், பொல்லாதவர்கள் அதை பார்த்து பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்தும்படி அவர்களுக்கு முன்பாக இந்த நற்கிரிகள் பிரகாசிக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படின்னு பார்த்தானா சில விஷயங்கள் தெளிவாக நம்ம தியானிக்கணும். இன்னைக்கு உலகம் முழுவதுமாக நற்கிரிகள் செய்யாதவர்கள் யாருமே கிடையாது. ரட்சிக்கப்பட்ட நம்மை பார்க்கிலும் அதிகமாக நற்கிரிகள் செய்கிறவர்கள் உலகத்தில் இருக்கிறாங்க.
அப்போ அந்த நற்கிரிகள் மூலமாக பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்த முடியுமா? அல்லது அந்த நற்கிரிகளினால நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியுமா? அல்லது அந்த நற்கிரி நிமித்தமாக நம்ம உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்க முடியுமா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது முடியாத ஒரு காரியம். நீங்கள் இந்த உலக அளவில் பார்த்தீங்கன்னா அரசியல்வாதியும் நற்கிரிகளை செய்கிறார். முதலே சொன்னங்களே இல்லையா? அரசியல்வாதியும் நற்கிரியை செய்கிறார். அதுதான் நம்மளை ஒரே இடத்துல 10 முறை நின்னாலும் ஏன் ஜெயிக்கிறாங்கன்னா அவங்களால முடிந்த அளவுக்கு ஏழைகளுக்கு செய்யக்கூடிய நல்ல அரசியல்வாதி இருக்கிறாங்க. கஷ்டான போனா ஏதாவது திருமண காரியமா, வீடு கட்டுக்கிற காரியமா, பிள்ளைகளுடைய படிப்பு காரியமா, எந்த காரியமானாலும் உதவி செய்யக்கூடிய நற்கிரிகளை செய்யக்கூடிய அரசியல்வாதிகள் நிறைய பேர் இருக்கத்தான் செய்கிறார். ஆக அவைகள் என்று அவங்களை நம்ம பாராட்டணும், அவங்களை வாழ்த்தணும், அவங்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அல்லே சொங்களே இல்லையா? சினிமா நடிகர்கள் எவ்வளோ நற்கரிகள் செய்கிறாங்க. கடந்த வாரத்தில் கூட நான் அந்த சர்ச்சு பிரிவில் போட்டேன், பேரை சொல்ல விரும்பலை. படிக்க வசதி இல்லாதவர்கள், ஏழை மாணவிகள் இந்த செல் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்க. அந்த நடிகர் அந்த பிள்ளைகளுக்கு தேவையானதை செய்வார். அல்லே சொல்களே இல்லையா? நம்ம செஞ்சிருக்கிறோமானா நம்ம செஞ்சிருக்க மாட்டோம். ஆனால் இன்றைக்கி சினிமா நடிகர்களும் நடிகைகளும் எத்தனையோ நற்கரிகளை செய்கிறாங்க. மிஷின் வாங்கி கொடுக்குறாங்க, ஆடு வாங்கி கொடுக்குறாங்க, வீட்டை கட்டி கொடுக்குறாங்க, திருமணத்திற்காக செய்கிறாங்க. பல நல உதவிகளை செய்யக்கூடிய சினிமா நடிகர்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க. அல்லேலூயா அல்லேலூயா. அவங்களை நாம் பாராட்டணும். நமக்கு நாம் வெட்கம் அடையத்தக்க நற்கரிகளை செய்யக்கூடிய நிறைய பேர் இருக்கத்தான் செய்கிறோம். எல்லா மார்க்கங்களும் மதங்களிலும் நம்மை பார்க்கலாம் அதிகமாக 100% நற்கரை செய்கிற அநேகர் இருக்க நமக்கு நல்லா தெரியும். அப்படியே சகோதரர் முகமதியின் அவங்க முஸ்லீம் எடுத்துட்டிங்கன்னா அவங்க தர்காவுக்கு போகும்போதெல்லாம் எல்லாம் போவாங்களாம். அந்த தர்காவில் வெளியில் இருக்கும்போது ஒரு கஷ்டவாளி வெளியே நின்றுப்பான். அவங்க நிற்கும்போது அவன் அந்த கஷ்டத்தை, வீடு இல்லை, வேலை இல்லை, பிள்ளைகளுக்கு திருமணம் செய்ய முடியல, பிள்ளைகளை படிக்க வைக்க முடியல, அல்லது சில வியாதிகள் வந்துச்சு, எங்களால் ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியல, நிறைய பணம் கேட்குறாங்க என்று ஒருவன் சொன்னால் அத்தனை பேர் ஹெல்ப் பண்ணுவாங்களாம். ஒரு அலைய சொல்களே இல்லையா? சதமாக சொல்களே இல்லையா? அதுக்கு ஒரு பேர் இருக்குது, நான் மறந்துட்டேன். சிலர் ஒரு வேளை அந்த நேரத்தில் பணம் எடுத்துகிட்டு வரலன்னா நீங்கள் இங்கேயே நில்லப்பா, நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு வீட்டுக்கு போயிட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்களாம். ஒரு அலைய சொல்களே இல்லையா? நம்ம என்ன செய்வோம் தெரியுமா? இங்கேயே இருங்க, நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு வரோன்னு திரும்பி என்ன செய்ய மாட்டோம், வரமாட்டோம். எல்லாருமே நற்கரிகளை செய்யக்கூடியவளை தான் இருக்கிறாங்க. முந்தின காலம் சொல்லுவாங்க, இவங்க அப்பா காலங்களில் வேலைக்காரர்களை இவர் கஷ்டப்படுத்த மாட்டார், தான் வாழ்வதை போல எங்களுக்கெல்லாம் வீடுகளை கட்டி தருவார், பிள்ளைகளுக்கெல்லாம் திருமண காரியம் என்றால் செய்து தருவார், பிள்ளைகளுடைய படிப்பு காரியம் என்றால் எங்களுக்கு உதவி செய்வார், தங்களை போலவே எங்களை வைத்து கொண்டார் என்று நிறைய சாட்சிகள் நிறைய மதங்களில் உள்ளவர்கள் செய்கிற அத்தனை காரியத்தை நம்ம பார்க்க முடியும். அல்ல சொல்லுங்களே அல்லையா? ஆக இந்த நற்கரிகளில் இன்னும் பாருங்க, மதர் தெரேசா அவர்கள் மரித்து போனாலும் உலகம் இன்னைக்கு பேசிட்டு தான் இருக்கு. உலகம் முழுவதும் அவள் செய்த நற்கரிகளை யாரும் மறக்கல, அது யாரும் மறக்க முடியாது. ஆக உலகம் அறியா அவங்க எதனால நற்கரிகள் செய்ததுனால உலகம் அவளை அறிந்து கொண்டார்கள். ஆக தேவ பிள்ளையாக நாம் செய்ய வேண்டிய கிரியைகள் உலக மனிதர்கள் செய்து கொண்டிருக்கிறாங்க. அல்ல சொல்லுங்களே அல்லையா? கடந்த நாளில் கார்னியாவில் இருந்த ஒரு அறிவு பஞ்சு, அதை நான் அந்த சர்ச்சு பிரிவில் போட்டிருக்கிறேன். அவர் இப்போ என்னன்னா, அதாவது இனி வருகிற காலங்களில் கர்த்தருடைய பிள்ளைகள், ஊழியக்கார குடும்ப பிள்ளைகள் ரொம்ப கஷ்டம், இத்தனை லட்சத்துக்குள்ளே வருமானம் இருந்தால்
அவங்களுக்கு 100% ஃப்ரீயாக கற்றுக் கொடுப்பேங்க. ஒரு அலைய சொல்களே இல்லையா? அப்போ நற்கிரிகள் செய்கிறவர்கள் தாராளமாக இருக்கிறாங்க. ரட்சிக்கப்படுகிறவரை பார்த்து ரட்சிக்கப்படாதவர்கள் தாராளமாக செய்கிறாங்க. அப்போ எப்பொழுது நற்கிரிகளை செய்யணும் அப்படின்னா, ரட்சிக்கப்பட்டு படுவதற்கு முன்பாக செய்கிற நற்கிரிகளையான்னு சொல்லலை, ரட்சிக்கப்பட்ட பின்பு செய்கிற நற்கிரிகளை தான் சொல்றார். ஒரு அலைய சொல்களே இல்லையா? பிதாவாகிய தேவனுக்கு இயேசு கிறிஸ்து எப்ப நன்மை செய்தார்? பிதாவாகிய தேவன் அவருடைய பரிசுத்தாவினுடைய வல்லமையினால நிரப்பின பின்புதான், அபிஷேகம் பெற்ற பின்புதான், அதற்கு பின்புதான் அவர் நற்கிரிகளை செய்ததை போல நீங்களும் நானும் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக செய்கிற நற்கிரி அல்ல, தேவனை அறிந்து ரட்சிக்கப்பட்ட பின்பு செய்கிற நற்கிரிகள் தான் மற்ற ஜனங்களுக்கு வெளிச்சமாக இருக்கும். அவர்கள் பிதாவை மகிமைப்படுத்துவார்கள். அல்லேலூயா சொல்களே அல்லேலூயா. சீக்கிரமாய் சில வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். எபேசருக்கு நிருபம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனம் சீக்கிரமாக வாசிக்கணும். எபேசருக்கு நிருபம் நல்ல கவனிங்க. நம்ம ரட்சிக்கப்பட்டது கூட நற்கிரிகளினால் அல்ல, கிருபையினால விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். இது உங்களால் உண்டானதல்ல, உங்களால் நம்ம நற்கிரியினால உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாத படிக்கு இது கிரியைகளினால உண்டானது அல்ல. ஏனெனில் நற்கிரியை செய்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஒரு அலைய சொல்களே அல்லேலூயா. ஆக ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக செய்கிற நற்கிரிகளே ரட்சிக்க முடியாது, ரட்சிப்பே கிடையாது. அப்ப எப்படி புரதாதிகளுக்கு அது வெளிச்சமா இருக்கும், சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சமா இருக்கும், அவளை வாழ்த்தலாம், அவளுக்காக ஜெபிக்கலாம், அவளை பாராட்டலாம். ஆனால் அது நிமித்தம் பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்த முடியாது. அல்லேலூயா. எப்பொழுது கிறிஸ்துவுக்குள்ளாக வந்து நற்கிரிகளை செய்கிறோமோ, நல்ல சுபாவங்கள் வெளிப்படுகிறதோ, அந்த சுபாவங்களை பார்க்க மாத்திரம்தான் பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்த முடியும். அப்பதான் நாம் அவர்களுக்கு வெளிச்சமாக இருக்க முடியும். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட நீங்க தீத்து எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை கூட வாசிங்க. தீத்து எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம், பாத்தீங்களா, நீதியின் கிரியைகள் நிமித்தம் அவர் நம்மை ரட்சிப்பு அவர் அதுல வராது. அப்படின்னா எல்லாமே ரட்சிக்கப்பட்டிருக்கும். நாம் செய்த நீதியான கிரியின் நிமித்தம் நாம் ரட்சிக்கப்படாமல் தமது இரக்கத்தின்படியே மறு ஜென்ம முழுக்கினாலே பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலே நம்மை ரட்சித்தார். ஒரு அலேச்சல்களே அல்லேலூயா. அப்ப நம்ம கிட்ட எவ்வளோ நீதியான நற்கிரிகள் செய்தாலும் அதன் மூலமாக ரட்சிப்பே இல்லை. அப்போ எப்போ வெளிச்சமாக இருக்க முடியும்? பிதாவை எப்படி அவங்க மயம்படுத்துவாங்க? ரட்சிக்கப்பட்ட பின்பு செய்கிற நற்கிரிகள். ஒரு அலைய சொல்லுகளே அல்லேலூயா. ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்ட பின்பாக செய்கிற நன்மைகள், காண்பிக்கிற நடத்தைகள், இவைகள் இருந்தாதான் அந்த சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு நம்ம பிரகாசமாக இருக்க முடியும். அவர்கள் பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்துவாங்க. இன்னொரு வசனத்தை கூட 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை கூட நீங்க வாசிங்க. 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம். அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல், அங்கேயாத சொல்ற, நம்மை ரட்சிக்காமல் நம்முடைய தீர்மானத்தின்படியும், அவர் இரக்கம் சொல்றாரு, தீர்மானம் சொல்றாரு, தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒரு அலைய சொல்லுங்களே அல்லேலூயா.
இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். ஒரு அலைச்சல்களே அல்லேலூயா. நீங்களை நான் என்னத்தை நற்கரி செய்தோம்? அநீதி தான் செய்தோம். ஆனால் அவருடைய இரக்கம், அவருடைய அனாதி தீர்மானம், அவருடைய கிருபை நம்மை ரட்சித்தார். ஒரு அலைச்சல்களே அல்லேலூயா. ஆக எப்போ நம்ம நற்கரிகளை செய்யணும் அப்படின்னா, இயேசுவை அறிந்த பின்பு, ரட்சிக்கப்பட்ட பின்பு நாம் வாழ்கிற எல்லா ஜனங்களுக்கும் நற்கிரிகளை செய்யும் போது, நம்முடைய சுபாவங்கள் வெளிப்படும் போது, அவர்கள் நம்முடைய நற்கிரிகளை சுபாவத்தை பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்தினால் நம்முடைய நற்கிரிகளின் வெளிச்சம்தான் அவர்களுக்கு பிரகாசமாக இருக்க முடியும். அல்லேலூயா. பைபிளில் ஏராளமான நற்கிரி இருக்கு. அப்போ என்னென்ன நற்கிரிகளை நம்ம செய்யலாம்? நெகோமியாவை எழுதின புஸ்தகத்தில் சீக்கிரமாக வாசிங்க, சில அறிந்து கொள்ள வேண்டிய காரியத்திற்காக 13ஆம் அதிகாரம் 14வது வசனம். நெகோமியாவின் புஸ்தகம். என் தேவனே அவன் சொல்கிறான் பாருங்க, ஜெபம் பண்ணுறான். நான் என் தேவனுடைய ஆலயத்துக்காக, நல்ல கவனிங்க, அவன் ஜெபம் பண்ணும் போது என் தேவனே, நான் என் தேவனுடைய ஆலயத்திற்காக, அதன் முறைமைகளுக்காகவும் செய்த நற்கிரியைகளை குலைத்து போடாமல். ஒரு அலைச்சல்களே அல்லேலூயா. ஆக முதல் எங்கே நற்கிரியைகள் வரணும்? தேவாலயத்தின் மேலே. ஒரு அலைச்சல்களே அல்லேலூயா. நம்முடைய சபையின் மேலே சொல்லணும். என் தேவனே, வாசிங்க, என் தேவனே, நான் என்னுடைய தேவனுடைய ஆலயத்திற்கும் அதனுடைய முறைமைகளுக்கு, ஏன்னா 2ஆம் வசனம் வர பழுது பார்ப்பதற்கு வர, அதனுடைய முறைமைகளுக்காக, அது தேவைகளுக்காக, அதை செப்பனிடுவதற்காக, அதை பழுது பார்ப்பதற்காக, அதை அழகுபடுத்துவதற்காக செய்கிற நற்கிரியைகளை குலைத்து போடாமல் இந்த காரியத்திலே என்னை நினைத்தருளும் என்று ஜெபம் பண்றான். ஒரு அலைச்சல்களே அல்லேலூயா. ஆக தேவ பிள்ளைகளுடைய நற்கிரிகள், அந்த கிரிகள் முதலாவது எங்க தான் வெளிப்படணும்? சபையிலே வெளிப்படணும். சபையிலே செய்யும் போது அதற்கு எதிராக குலைத்து போடக்கூடிய சில காரியங்கள் ஏற்படும். சன்பலாத்தும் தொபியாவும் அதை எதற்காக தடை செய்ததை போல, நான் செய்கிற இந்த நற்கிரியங்கள், தேவாலயத்துக்காக நற்கிரிகள் செய்கிற இந்த காரியத்தில் நான் செய்கிற வரையும் யாரும் அதுக்கு இடையே வரப்படாது, குலைத்து போடாதபடி, அது செய்து முடிக்கிற வரையும் எனக்கு உதவி செய்யணும் என்று சொல்லி அவன் தேவனை நோக்கி ஜெபிக்கிறவனாய் இருந்தான். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களே அல்லேலூயா. இப்போ தேவ பிள்ளைங்க எப்படி இருக்கணும்? சபை கட்டிடத்தின் மேலே ரொம்ப கவனமாக இருக்கு. நம்ம சபை பரவாயில்ல, நாம் சொல்வதற்கு முன்பாகவே எல்லாமே கமிட்டி செய்கிறாங்க. சில சபைகளை போய் பாருங்க, 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பாய் பப்படம் மாதிரி பிச்சு பிச்சு இருக்கும். அதில் தான் உட்காருவாங்க, அதில் தான் போயிட்டே இருப்பாங்க. ஆக அவங்களுக்கு சபையில் நற்கிரிகளை செய்யணும். எப்படி இருப்பாங்க? 4 புது பாயை வாங்கி போடுவாங்க. ஒரு அலைச்சல்களே அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களே அல்லேலூயா. சில இடங்களில் பார்த்தீங்கன்னா பழைய அந்த ஓட்டு கட்டடம் பார்த்தா ஒலிக்கிட்டே இருக்கும். அது எத்தனையோ வருஷமாக வராங்க, அது ஒலிக்கிட்டு தான் இருக்கும். அதுக்கு என்ன செய்யணும் என்கிற ஒரு சிந்தனை இல்லாமல் வராங்க போவாங்க. இப்படி பல சபையிலும் இருக்கத்தான் செய்கிறாங்க. ஒரு அலைச்சல்களே அல்லேலூயா. நம்மை ரட்சித்த அந்த சபையில வைத்த நோக்கம் என்ன? ஒன்றும் அறியாத எத்தரலாக இருந்த, சத்துருக்களாக இருந்த, பாவிகளாக இருந்த நம்மை தேவன் நம்மை ரட்சித்த அந்த சபைக்கு கொண்டு வந்த நோக்கம் என்னன்னா, அந்த சபையினுடைய காரியத்திற்கு நற்கிரியின் மூலமாக, அந்த சபையினுடைய கட்டுமான பணிகளானாலும், அந்த சபையினுடைய அனைத்து தேவைகளானாலும் நம் மூலமாக செய்யப்படுவதற்காகவே தேவன் நம்மை ரட்சித்திருக்கிறார். அல்லேலூயா.
அப்படி நற்கிரிகளை செய்யும் போது இது நெகோமியாவை இன்று உலகம் அறிய நம்ம பேசுகிறோம்னா அவன் செய்த அந்த நற்கிரிகள், தேவாலயத்துக்கு செய்கிற நற்கிரிகள். சில இடங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபேன் இல்லைன்னா உடனே ஃபேன் போடுவாங்க, நற்கிரிகள். ஒரு லைட் இல்லைன்னா உடனே லைட் போடுவாங்க. ஃபீஸ் சரியில்லைன்னா அதை உடனே வாங்கிடுறாங்க. சேர் இல்லைன்னா உடனே சேர் வாங்கிடுவாங்க. இவைகளெல்லாம் தேவ ஆலயத்திற்குள் செய்யப்படுகிற நற்கிரிகள். ஒரு அலைய சொல்லு, அல்லேலூயா. எத்தனை பேர் நம்ம செஞ்சிருக்கிறோம், எத்தனை பேர் நான் செய்ய போகிறோம். இனி அநேக காரியங்கள் நமக்கு தேவை. கேட்கிற தேவ பிள்ளைகள், உங்கள் தேவாலயத்தில் உங்கள் சபையில் என்னென்ன தேவை இருக்கிறதோ, என்னென்ன கட்டடங்கள் பழுதாய் இருக்கிறதோ, அல்லது ஒயிட் வாஷ் பண்ணாமல் இருக்கிறதோ, அதற்கு நீங்கள் செய்கிற கிரியைதான் நற்கிரிகள். அதுதான் சபை முழுவதும் அறிந்து பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்துகிற காரியமாக இருக்கும். அல்லேலூயா. எப்படி மகிமைப்படுத்துவாங்க? ஆண்டவரே, எங்கள் சபைக்கு இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை தந்தீரே, உமக்கு நன்றி. ஒரு அல்லேலூயா. ஆக நற்கிரிகளை செய்ய நாம் பழக வேண்டும். சொல்லித்தான் செய்யணுன்றல்ல, சொல்லாமையே செய்யணும். சர்ச்சுக்கு வந்த உடனே இதெல்லாம் குறையா இருக்கு, இதெல்லாம் பழுதா இருக்கு, இதெல்லாம் பழுசா இருக்கு, எதெல்லாம் ரிப்பேராக இருக்கு, எதெல்லாம் செய்யணும் என்கிற சிந்தனையோடு நற்கரிகள் செய்தால் அந்த நெருக்கரியை தான் மற்றவர்கள் மத்தியில் பிரகாசமாக இருக்கும். அவர்கள் தேவனை பிதாவை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. இது ஒரு வகை. ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து ஒன்றுமே செய்யலைன்னா அப்போ எப்படி நம்ம நற்கரிகள் தேவனை நேசிக்கிறோம் எப்படி சொல்ல முடியும்? ரட்சிக்கப்பட்ட நாள் முதல் எந்த காரியம் நற்கரிகள் சபைக்காக, சபையினுடைய கட்டிடத்திற்காக நம்ம செய்யலைன்னா ஆக அந்த ரட்சிப்புக்கு அர்த்தமில்லாமல் போய்விடும். செய்யணும், அவங்க செய்யட்டும் அப்படின்ட்டு இருக்கக்கூடாது, நாம் செய்ய வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ரெண்டாவது ஒரு காரியத்தை சுருக்கமாக மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம், சீக்கிரமா வாசிங்க, 25ஆம் அதிகாரம். அதில் நம்ம 34ஆம் வசனம் முதல் அப்பொழுது 40ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்க நம்ம கேட்போம். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில், எல்லாம் கவனிங்க, ராஜா தன்னுடைய வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். யாருக்கு சொல்றாருன்னா, நற்கிரிகளை செய்த தேவ ஜனத்துக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை. ஒரு அலை சொன்னலேலுயா. நீ ரட்சிக்கப்பட்ட நாள் முதல் எனக்கு செய்த நற்கிரிகள், என் ஊழியத்திற்காக செய்த நற்கிரிகள், பரிசுத்தவான்களுக்காக நீ செய்த நற்கிரிகள் எல்லாம் நான் அறிந்து, உலகம் உண்டானது முதல் உனக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற இந்த பரலோக ராஜ்யத்திற்குள்ளாக நீங்கள் பிரவேசியுங்கள். ஒரு அலைய சொல்லுங்களே அல்லையா. அப்போ அந்த பரலோக ராஜ்யத்தை பிரவேசிக்கிற கூட்டம் யாருன்னா, பூமியில் தேவனுக்காக நற்கிரிகள் செய்கிற கூட்டம்தான் அங்கே போகும். அல்லையில சொல்லுங்களே அல்லையா. இப்போ என்னென்ன சொல்றாரு வாசித்து பாருங்க. பசியாயிருந்தேன், சொல்றாரு, பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள், தாகமா இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள், அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள், வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள், வியாதியாயிருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள், காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்றார். அப்பொழுது நீதிமன்ற பிரதத்தனமாக, ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுது உம்மை பசியுள்ளால் கண்டு போஜனம் கொடுத்தோம், எப்பொழுது உம்மை தாகமுள்ளவளை கண்டு முடிய தாகத்தை தீர்த்தோம், எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு உம்மை சேர்த்து கொண்டோம், எப்பொழுது உம்முடைய வஸ்திரங்கள் இல்லாத கண்டு வஸ்திரத்தை கொடுத்தோம், எப்பொழுது உம்முடைய வியாதி உள்ளவளாகவும்
காவல் இருக்கிறதாக கண்டோம், உம்மிடத்தில் வந்தோம் என்றார்கள். அதற்கு ராஜா பிரதித்தனமாக மிகவும் சரியானாக என் சகோதரனாகிய இவர்களுக்கு ஒருவன் நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே. ஒரு அலே சொன்னங்களே அல்லையா. ரெண்டாவதாக நாம் செய்ய வேண்டிய கிரியைகள் பரிசுத்தவான்களுக்காக செய்யும். அந்தந்த சபை தேவனால் ஏற்படுத்தப்பட்டுகிற அந்த ஊழியர்கள் அங்கு இருந்தால் அவருடைய தேவை என்ன என்பதை அறிந்து அதை செய்வது நற்கிரைகள் செய்கிற கூட்டம். ஒரு அலைய சொல்களே இல்லையா, சத்தமாக சொல்களே இல்லையா. அதே சிலர் கவனமாய் செய்கிறாங்க. சில சபைகளிலே விசாரித்து செய்வாங்க. நான் ஒரு சபையில் இருக்கும்போது ஒரு பிரதர் கிச்சன் மட்டும் வந்துட்டார். கிச்சன் மட்டும் வந்து எல்லாத்தையும் அலசி பார்த்தா ஒன்றும் இல்லை. உடனே ஒரு வண்டியில் எல்லா காரியத்தையும் இறக்கி வைத்தார். ஒரு நாளே சொல்களே இல்லையா. இப்போ அந்த சூழல் நமக்கு வரல. ஆனால் ஒரு சில ஊழியர் தங்களுடைய ஊழியத்தின் ஸ்தலங்களில் வஸ்திரம் இல்லாமல், ஆகாரம் இல்லாமல், தண்ணீர் வசதி இல்லாமல், ஒரு நல்ல இருப்பிடம் இல்லாமல் வாழ்கிற எத்தனையோ ஊழியக்காரர் இருக்கத்தான் சரி. அநேகர் என்ன செய்கிறாங்கன்னா, தங்களுடைய ஊழியக்காரர் செய்யாமல் மற்ற அனைத்து ஊழியர்களுக்கு செய்கிறாங்க. அது தேவன் அதில் பிரியப்படும் செய்யலாம். தங்களுடைய ஊழியத்தை திருப்தி ஆக்கின பின்புதான் அடுத்த ஊழியர்களுக்கு அந்த நற்கரிகளை செய்யும் போது அதில் ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும். அலே சொல்களே அல்லையா. கண்ட சகோதரனை நேசிக்காம காணாத சகோதரனை நேசிப்பது எப்படிங்கிறார். சில ஆலயங்கள் அப்படியே இணைஞ்சு இருக்கும், அதில் தான் ஆராதிப்பாங்க. ஆனால் மற்ற இடத்துல தாராளமாக லட்சமாக கொடுப்பாங்க. அது நற்கரிகள் அல்ல. தங்களுடைய சபையினுடைய காரியங்கள் சரியாக பார்த்து, தங்களுடைய ஊழியக்காரருடைய காரியங்களை சரியாக பார்த்து ஆண்டு சொல்றாரு, இந்த சிறியவராக இந்த சகோதரர்கள் யார சீசர்களை பார்த்து, இவங்களுக்கு நீ எதை செய்தீர்களோ அது எனக்கே நீங்க செஞ்சீங்க. ஒரு அலைய சொல்ல அலையா. ஒரு ஊழியக்காரனுக்கு செய்கிற அந்த நற்கரிகள் தேவனுக்கு செய்வது சமானம். ஆக அடுத்த ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் எதில் நற்கரிகளை செய்ய வேண்டும்? பரிசுத்தவான்களுடைய கவனங்களிலே. பரிசுத்தவான்களுக்கு எந்த ஒரு குறைபாடு இல்லாமல், அவங்க வியாதியாக இருக்கும்போது, அவளை காவலில் இருக்கும்போது, அவங்க நெருக்கப்படும் போது, தேவையான சூழ்நிலைகளில் தேடி விசாரித்து செய்கிற கூட்டம் இன்னைக்கு இல்லாமல் இல்லை. அப்படி செய்கிறவள் தான் நற்கரிகளை செய்கிற கூட்டமாக இருக்கும். அல்ல சொல்களே அல்லையா. நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு நம்முடைய சுபாவங்கள் நற்கரிகளாக இருக்கணும். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, பல வருஷத்துக்கு முன்பாக நான் ஒரு சபையில் இருந்தபோது வீடு சந்திக்க போகும்போது, அப்போ வாங்க சார் சபைக்கு வாங்க அப்படின்னு சொல்வேன். உங்கள் சபைக்காப்பா சார் அப்படிமாங்க. ஏம்மா எப்படி கேட்குறீங்க? ஏன் பிரதர்னா, அங்கே வரவங்கெல்லாம் இந்த குளத்தில் சண்டை போடுறாங்க, இந்த தண்ணி பிடிக்கிற இடத்துல சண்டை போடுறாங்க. மீன் கடையில் வந்து பாருங்கப்பா சார், இந்த 2 குடும்பங்களை சண்டை போடுறாங்க. அப்போ நற்கரிகள் அங்கே என்ன செய்யலை, வெளிப்படலை. நாங்கள் அதை விட்டு கொடுக்க முடியுமா? ஏமா அதெல்லாம் பார்க்காதீங்க, இயேசுவை பாருங்கள். ஒரு அலைய சொல்லே இல்லையா. அவங்களையே ஒரு இன்னொரு திருப்பிடுவான். நீங்கள் கடைக்கு போனீங்கன்னா கத்திரிக்காய் வாங்க போகிறீங்க, ஏதோ ஒரு பழம் வாங்க, தக்காளியாக வாங்க போகிறீங்க, நிறைய பூச்சி புல்லெல்லாம் அங்கே இருக்கும். அது வந்து வாங்குவீங்களா? எதை வாங்குவீங்க? நல்லதை பார்த்தெல்லாம் வாங்குவீங்க. ஆமாம் பாஸ்டர், அதை எப்படி நம்ம வாங்க முடியும்? அதே சபையில் நல்ல விசுவாசிகள் இருக்கிறாங்க, அவங்கள பாருங்கள், மற்றவங்களை பாராது. ஒரு அலைய சொல்களே இல்லையா, சத்தமாக சொல்களே இல்லையா. உலக பொருளானா மற்றதை தள்ளிட்டு கெட்ட மீனை வாங்கிட்டு வருவோம், நார மீனை வாங்கிட்டு வருவோமா? நல்ல மீனை பார்த்து வாங்குவோம். ஆகவே எந்த காரியமானாலும் சபையிலும் நல்லவர்கள் இல்லாமல் இல்லை. சில இடங்களில் பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். ஊழியக்காரருடைய பிள்ளைகளை அத்தானையும் ஸ்பான்சர் பண்ணிடுறாங்க. கேட்கும் போது ரொம்ப சந்தோஷம். 2 வாரத்துக்கு முன்னாடி ஒருத்தர் ஃபோன் பண்ணார், பாஸ்டர் அற்புதங்கள் செய்தார். என்ன அற்புதம்? பழைய வண்டி வச்சுருந்தேன், வீடு விசிட்டிங் போனேன், போயிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். அவங்க என்ன கூப்பிட்டாங்க,
புதிய வண்டி எடுத்துகிட்டு போக சொல்லிட்டாங்க, பழைய வண்டிங்க வச்சுட்டு போக சொல்லிட்டாங்க. ஒரு அலைய சொன்னலையா. ஆக தேவனுடைய ஊழியக்காரனுக்கு இந்த பழைய வண்டி உதவாது, அவரால் ஊழியம் செய்ய முடியாது என்கிற அந்த பாரத்துடனே ஊழியலுக்காக நற்கரிகள் செய்கிற கூட்டம் ஏராளமாக தான் இருக்கு. ஒரு அலைய சொன்னலையா. வஸ்திரம் இல்லாதவளுக்கு எனக்கு தேவையான வஸ்திரம் இருக்கிற வஸ்திரம் போட முடியாது. ஆயிலும் 1-2 பேர் என்ன செய்கிறாங்க, வஸ்திரங்களை ஊழியருக்காக குடும்பத்திற்காக எடுத்து கொடுக்க வேண்டும் என்கிற அதன் நற்கரிகள் செய்கிற அந்த கூட்டம்தான் மற்றவர்களுக்கு வெளிச்சமாக இருக்க முடியும். அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. நம்ம சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு ஏதாவது ஒரு நன்மை நம்முடைய சுபாவத்தினாலோ, நம்முடைய வார்த்தைகளினாலோ, நம்முடைய நடத்தைகளினாலோ, நம்முடைய பொருள் உதவிகளினாலோ செய்யும் போது அதை கண்டு நம்ம ரட்சித்த பிதாவாகிய இயேசுவை அவங்க மகிமைப்படுத்துவாங்க. அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட நாம் எடுத்து வாசிப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 36வது வசனம் முதல் அங்கே 41ஆம் வசனம் வரை வாசிங்க. யோப்பா பட்டணத்தில் கிரேக்கு பாஷையிலே தொர்க்காள் என்னும் அர்த்தம் கொண்டும், துர்கால் என்னும் அர்த்தம் கொள்ளும், தபித்தாள் என்னும் பெயருள்ள தபித்தாள் என்னொரு பேருள்ள ஒரு சீஷி இருந்தால் அவள் நற்கிரியைகளையும், அவள் நற்கிரிகள் நல்ல கவனிங்க, அப்படி எப்படி இருந்தாலும் நற்கிரிகளிலும் தர்மங்களிலும் மிகுதியாய் செய்து வந்தாள். ஒரு அலே சொன்னகளே. அல்லேலூயா. தேவனை அறிந்தவள் தபித்தாள் என்ற அர்த்தம் கொள்ளும் துர்கால். அவ என்ன செய்கிறா, தன் வாழ்க்கை முழுவதும் நற்கிரிகளை செய்வதிலும் தான தர்மங்களை மிகுதியாய் செய்தார். அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. இப்போ வாசிங்க. அந்நாட்களில் அவள் வியாதிப்பட்டு மரணமடைந்தால் அவளை குளிப்பாட்டி மேல் வீட்டிலே கிடத்தி வைத்தார்கள். யோப்பா பட்டணம் சமீபமா இருக்கிறது. பேதுரு அவ்விடத்தில் இருக்கிறார் என்று சீஷர்கள் கேள்விப்பட்டு தாமதம் இல்லாமல் யாரு அந்த நற்கரிகளை பெற்று அனுபவித்த தம்மிடத்தில் வரும்படி 2 மனுஷரை அவனிடத்துக்கு அனுப்பினார்கள். பேதுரு எழுந்து அவரோடு கூட போனார். அவர் போய் சேர்ந்த போது அவனை மேல் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனார்கள். அப்பொழுது விதவைகள் எல்லாரும் அழுது துர்கால் தங்களோடு கூட இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களை காண்பித்து அவளை சூழ்ந்து கொண்டு நின்றார்கள். பேதுரு எல்லாரையும் வெளியே போக சொல்லி முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணினார். தபித்தாளே எழுந்தருளி என்றார். அப்பொழுது கண்களை திறந்து பேதுரு பார்த்து உட்கார்ந்தாள். அவள் அவளுக்கு கை கொடுத்து அவளை எழுந்திருக்க பண்ணி பரிசுத்தவான்களையும் விதவைகளையும் அழைத்து அவளை உயிர் உள்ளவளாக அவள் முன்பாக நிறுத்தினார். ஒரு அலைய சொன்களே. அல்லேலூயா. ஏன் அவள் செத்துவானவனை உயிரோடு எழுப்புற காரணம், அவள் விதவைகளுக்கும் பரிசுத்தவான்களுக்கும் நற்கிரியை செய்தவள், வஸ்திரங்களை தேய்த்து கொடுத்தவள், மிகுந்த தான தர்மம் செய்தவள். அப்பா எங்களுக்கு நற்கரி செய்தவள், உதவி செய்தவள், தர்மம் செய்தவள் மறித்து விட்டாளே என்று பேதுருவை தாமதம் இல்லாமல் வர சொல்லி அந்த அங்கிகளை வைத்து எங்கள் செய்தவள் மறித்து விட்டாளே என்று அழுத போது எல்லாவற்றையும் வெள்ள விலைக்கு அந்த தபித்த அந்த துர்காலை அந்த பேதுரு உயிரோடு எழுப்பி அவளுக்கு முன்பாக நிறுத்தினார். அல்லேலூயா. ஏன் நிறுத்தினார்? இன்னும் இவளை நற்கரிகளை செய்யணும், பரிசுத்தவான்களை செய்யணும், விதவைகளுக்கு செய்யணும் என்கிற அந்த பாரத்துடனே அவள் உயிரோடு எழுப்பி மீண்டும்
அவளுக்கு முன்பாக தேவன் நிறுத்தினார். ஒரு சொல்லுங்களே அல்லேலூயா. ஆக நற்கிரிகளை செய்கிறவளை தேவன் தன்னுடைய காலம் முதல், குறிப்பிட்ட காலம் முதல், அவள் எந்த மரணம் எதிராக வந்தாலும், ஆபத்து வந்தாலும் அதிலிருந்து விடுவித்து தேவன் அவளை உயிரோடு வைப்பார். எதற்காக? அந்த நற்கிரிகள் அவர்கள் செய்ய வேண்டும் என்பதற்காக. அல்லேலூயா. நற்கிரிகளை செய், மற்றவர்களுக்கு உதவி செய், ஏழை எழலுக்கு உதவி செய், பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் சாட்சியின் வாழ்க்கையாக வாழணும், கனி நிறைந்த வாழ்க்கையாக வாழணும். அப்போ தான் நம்மை கண்டு அவர்கள் பிதாவாக தேவனை மகிமைப்படுத்துவாங்க. அந்த நற்கிரிகளை தான் அவளுக்கு பிரகாசிக்க முடியும். ஒரு சொல்லுங்களே அல்லேலூயா. சூரியனை போல வெளிச்சம் அல்ல, சந்திரனை போல ஏதோ ஒரு லைட்டை போல அல்ல, நம்மிடத்தில் வெளிப்படுகிற அந்த கிரியைகள் சரியாக இருக்க வேண்டும். அந்த கிரிகளை குறித்து சில வசனங்களை மாத்திரம் சீக்கிரமாக நம்ம வாசித்து நம்ம முடிக்க போகிறோம். பிலிப்பிற்கு நிருபம் 1ஆம் அதிகாரம் 5-6 வசனத்தை வாசிங்க. பிலிப்பர் எதற்கு நிருபம் 1. உங்களில் நற்கிரியைகளை தொடங்கினவர். இது தொடங்குறது யாரா? அவர் தான் தொடங்கணும். எப்போ தொடங்குவார்? ரட்சிக்கப்பட்ட பின்பு நமக்குள்ளே தொடங்குவார். ஒரு சொல்லுங்களே அல்லேலூயா. தொடங்கணும். நிறைய பேர் தொடங்க செய்னா அவங்க தடையாக இருக்காது. ஆனால் நிறைய பேரை கர்த்தர் தான் தொடங்குவாரா. நற்கிரிகளை நம்மிடத்தில் தொடங்கி இயேசு கிறிஸ்துடைய நாள் வருகை பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று அந்த வருகை வரை முடிவு வரை நடத்தி வருகிறார் என்பதை நம்பி நான் உங்களை நினைக்கிற போதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஒரு சொல்லுங்களே அல்லேலூயா. ஆக இயேசு கிறிஸ்துவினுடைய மூலமாக அவரால் ரட்சிக்கப்பட்ட பின்பு நமக்குள்ளாக ஆரம்பிக்கப்படுகிற அந்த நற்கிரிகள் இயேசுடைய வருகை நாள் வரையும் அந்த சபையில் இருப்பதினாலே அந்த சபையாருக்காக அவன் ஜெபிக்கிறவனாயிருந்தான். ஒரு தேவ பிள்ளை என்றைக்கு ரட்சிக்கப்பட்டமோ நற்கிரிகளை செய்வதிலே ஓயக்கூடாது, நற்கிரிகளை செய்வதிலே சோர்ந்து போய்விடக்கூடாது, நற்கிரிகளை செய்யும் போது முட்டுக்கட்டை போடக்கூடாது, அதுக்கு எதிராக செயல்படக்கூடாது. இயேசு கிறிஸ்துவின் நாள் வரையும் தங்களால் முடிந்த அளவுக்கு தேவ சபைக்கும் தேவனுடைய ஊழியருக்கும் சுற்றில் இருக்கிற ஜனங்களுக்கும் நற்கிரிகளை செய்கிறதாகவே இருக்க வேண்டும். அல்லேலூயா அல்லேலூயா. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பாக அல்ல, அப்படின்னு எல்லாமே பரலோகராஜ்யம் போயிடுவாங்க. ரட்சிக்கப்பட்ட பின்பு தேவன் நமக்குள்ளே ஆரம்பிக்கப்படுகிற அந்த நற்கிரிகள் என்று சொல்கிறார். தீர்த்துக்கதை நிருபம் 1ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்க. ஒரு 3 வசனத்தை வாசித்து முடிப்போம். தீர்த்துக்கதை நிருபம் 1ஆம் அதிகாரம் 16வது வசனம். அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று, தேவனை ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் சொல்றார், தேவனை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி அறிக்கை பண்றாங்க. கிரிகளினாலோ அவரை சொல்லுங்களே அல்லேலூயா. அவர்கள் தேவனை அறிகிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள், நல்லதுதான். ஆனா அவர்களுடைய வெளிப்படுகிற கிரிகளினாலே, நற்கிரிகளினாலே பார்த்தீங்கன்னா நற்கிரி கிடையாது. தேவன் விரும்பாத என்ன கெட்ட கிரிகளை, கெட்ட நடத்தைகளை பார்க்கும் போது அவர்கள் தேவனை மறுதலிக்கிறார்கள். அவர்கள் எப்படி இருக்காங்களா? ரட்சிக்கப்பட்ட பின்பு ஒருத்தரா நற்கிரியை செய்யலைன்னா தேவ பார்வையில் அருவருப்படத்தக்கவரா. ஒரு சொல்லலே இல்லையா, சத்தமா சொல்லுங்களே இல்லையா. அப்போ நற்கிரிகளை செய்யும் கர்த்தர் அருவருக்க மாட்டார். அருவருப்படத்தக்கவரும் கீழ்ப்படியாதவர்களும் எந்த நற்கிரிகளை செய்ய ஆகாதவளுமாய் இருக்கிறார். ஒரு சொல்லுங்களே அல்லேலூயா. எந்த காரியம் செய்தாலும் அதை செய்யக்கூடாதவளாக இருக்கிறார்கள். ஆனா பார்த்தா தேவ பிள்ளைகளை போல் இருப்பார்கள், கிரியிலே தேவனை மறுதலிக்கிறார்கள். எந்த கிரிகளை செய்யக்கூடாத ஆகாதவளாய் இருக்கிறார்கள். அவள் தேவனுடைய பார்வையிலே அருவருப்பாய் இருக்கிறார்கள். சொல்லுங்களே அல்லேலூயா.
அப்போ நம்ம எந்த இடங்களில் இருக்கிறோம்? ரட்சிக்கப்பட்ட பின்பு ஏதாகிலும் ஊழியங்களில் ஊழிய பகுதியில் சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு நற்கிரிகளை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லே சொல்லுங்களே லூயா. நம்முடைய கிரியைகளை எல்லாரும் பார்க்கத்தக்க இருக்கும். அதே தீத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயையும் நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயையும் மனுஷர் மேலுள்ள அன்பும் பிரசன்னமான போது மனுஷனுடைய மேல அன்பும் பிரசன்னமாகும் போது நாம் செய்த நீதியின் கிரியைகளை நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். இப்ப 8ஆம் வசனத்தை வாசிங்க. இந்த வார்த்தை உண்மையுள்ளது. தேவனிடத்தில் விசுவாசமானவர்கள் நற்கிரியைகளை செய்ய, நல்ல கவனிங்க, நற்கிரியைகளை செய்ய ஜாக்கிரதையா இருக்கும்படி. ஒரு அலே சொன்னலையா, ஜாக்கிரதையா இருக்கணுமா? நற்கிரியைகளை செய்வது ரொம்ப கவனமா செய்யணும். ஜாக்கிரதையா இருக்கும்படி நீ இவைகளை குறித்து திட்டமாய் போதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இவைகளை நன்மையும் மனுஷனுக்கு பிரயோஜனமானவைகள். ஒரு அலேச்சல்களேலுயா, ஜாக்கிரதையா நன்மையும் மனுஷனுக்கு பிரயோஜனமான நற்கிரிகளை நாம் செய்ய வேண்டும். அதே அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தை கூட வாசிங்க. 14ஆவது வசனம். நம்முடையவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் கனியற்றவளாய் இராதபடி குறைகளை தங்கிடத்தில் குறைகளை நீக்குவதற்கு ஏதுவாக நற்கிரிகளை செய்ய பழகட்டும். ஒரு அலே சொல்லுங்களேலுயா. நமக்குள் இருக்கிற குறைகள் நீங்குவதற்கு நற்கிரிகளை செய்ய பழகணுமா? இந்த நற்கிரிகள் தான் மற்றவர்கள் நம்மை கண்டு பிதாகாவை தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள். நம்முடைய வெளிச்சம் அவர்களுக்குள்ளாக பிரகாசிக்கப்படுவதாக என்று நம்முடைய நற்கிரிகளை தான் வெளிச்சம் என்று தேவன் சொல்கிறார். அல்லே சொல்லுங்களேலுயா. 2 வசனத்தை நம்ம வாசித்து நம்ம முடிக்கும். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசுகிற விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியை கண்டு, அதாவது நம்மளை புறஜாதிகள் இவங்க எல்லாம் பொல்லாதவங்க, சங்கீதக்காரன் பொங்கலாதவங்க, அக்கிரமக்காரன் என்று விரோதமாக பேசுகிற விஷயத்தில் அப்பா நம்ம நற்கிரிகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே, எந்த சந்திப்பு? இயேசு சந்திப்பு நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்க அவர்களுக்குள்ளே நல்ல நடக்கை உள்ளவளாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு நான் புத்தி சொல்கிறேன். ஒரு அலே சொல்லுங்களே அல்லையா. அவர்களுக்கு முன்பாக நல்ல நடக்கை, நம்முடைய கிரிகள் வெளிப்படத்தக்க, நமக்கு விரோதமாக அக்கிரமங்கள் எழும்பினாலும் அவர்களுக்கு முன்பாக பிதாவை மகிமைப்படுத்த, சந்திப்பினால இயேசுவை மகிமைப்படுத்த, அவங்க நம்முடைய நற்கிரிகள் நெல் நடக்கைகள் வெளிப்பட்டு அது பிரகாசமாக இருக்கும் போது அவர்கள் தேவனை மகிமைப்படுத்துவார்கள். அல்ல சொல்லுங்களேலுயா. எல்லாம் கவனிங்க. இந்த உலகத்தில் விட்டு போகும்போது நம்மோட வருவது ஒன்று தான் வரும். அதை வச்சு தான் ஆண்டவர் நியாயம் தீர்க்க போகிறார். ஏதோ ஒரு செத்து போனான்னா எதுவும் போகாது, ஆனால் ஒன்று போகும். ஆவி போகும், ஆத்மா போகும். நல்லவனாக இருந்தான், அநித்தியமான உலகத்திலிருந்து எதுவும் போகாது, ஆனால் ஒன்று அவன் கூட போகும் என்று வேதம் சொல்கிறது. வாசி பாருங்க. வெளிப்படுத்தல் விசேஷம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தல் விசேஷம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக, நல்ல இந்த வசனத்தில் நீங்க கேட்கணும். பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டு, அது இது தேவ பிள்ளைகளுக்கு எழுதுறார். அவனுக்கு கிரியத்தக்க பலன் அது வேற. ஆனால் இது தேவ பிள்ளையினுடைய கிரியை சொல்றார்.
வாசம் கர்த்தருக்குள் மரித்தவைகள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுதணும். எழுது. அவர்கள் தங்களுடைய பிரயாசத்தை விட்டு ஒழிந்து இளைப்பாறுவார்கள். அவர்களுடைய கிரியைகள், நல்ல கவனிங்க, அவருடைய கிரியைகள் அவர்களோட கூட போகும். ஒரு அலை சொல்லுங்களே அல்லேலூயா. அப்ப எதுதான் கூட போகும்? கிரியை. அது போகும்போது ஆவியான் சொல்வார, வாசிங்க, ஆவியானவரும் ஆம் என்று திருவலம் பற்றுகிறார். அல்ல சொல்லுங்களே அல்லேலூயா. அப்போ ஆவியான் என்ன சொல்லியிருப்பார்? ஆமா, இவங்க ரட்சிக்கப்பட்ட நாள் முதல் இவங்க செய்த நற்கிரிகள் ஏராளம். ஆகவே இந்த கிரியைகள் அவரோடு வந்திருக்கு. ஆமா என்று ஆவியானவரும் திருவலம் பற்றுகிறார். ஒரு அலே சொல்லுங்களே அல்லேலூயா. ஆக தேவனுடைய பிள்ளைகள் நாம் செய்கிற நற்கிரிகள் உலகத்தின் ஜனங்களை பார்ப்பது மாத்திரமல்ல, இந்த நற்கிரிகள் பரலோகத்தில் செல்லக்கூடிய நற்கிரிகளாய் இருப்பதினாலே இது பூமியில இருக்கிற காலங்கள் வரையும் நாம் முடிந்த அளவுக்கு ஜனங்களானாலும் சபையானாலும் பரிசுத்தவான்களானாலும் விதவைகளானாலும் ஏழைகளானாலும் உதவிச்சவர்களானாலும் கூடுமானவரை நீங்கள் நற்கிரிகளை செய்து சுபாவங்களிலே மன்னிக்கிற சுபாவம், அன்பு பாராட்டுதல், இவைகள் எல்லாம் நமக்கு கிறிஸ்துவனுடைய சாந்தம், கிறிஸ்துவனுடைய பொறுமை, அவர் எவ்வளவாய் மன்னித்தார், எவ்வளவாய் அன்பு கூர்ந்தார், அவருடைய எல்லா சுபாவங்கள் நற்கிரிகள் வெளிப்படும் போது அதை பார்த்த ஜனங்கள் பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்துவாங்க. அவங்களுக்கு முன்னாடி நம்முடைய நற்கிரிகளின் வெளிச்சம் பிரகாசமாயிருக்கும். அல்லேலூயா. அப்படியே எழும்பி நின்று இந்த வாரத்தோடு இந்த செய்தி நமக்கு முடிய போகிற செய்தி. ஆண்டவரே, நான் ரட்சிக்கப்பட்ட நாள் முதல் இந்த நாள் வரை நான் என்ன நற்கிரியை செய்த நான் என்னை யோசித்து நாம் பார்க்க வேண்டும். எதற்காக நம்ம ரட்சித்தார்? நாம் நற்கிரிகளை செய்யும்படி, கிரிகளை செய்யும்படி, நல்ல நடத்தைகளை செய்யும்படி, பரிசுத்த வாழ்க்கை வாழும்படி தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். 100% நம்ம வாழ்க்கை வாழும்படியில் கூடுமான வரை தேவனுடைய பிரதிபலிப்பு இருக்கும்படியாக இனி வரும் காலங்களாகிலும் வேதம் சொல்கிற அந்த நற்கிரிகளை செய்து முடிக்கும் வரையும், சந்திப்பு நாள் வரையும், வருகை நாள் வரையும் நமக்குள்ளாக தொடங்கின அந்த தேவன் அது கிரிகள் மாத்திர கூட போகும் என்று வேதம் தெளிவாக சொல்லுங்க. வேற எந்த காரியம் போகாது. கேட்கிற தேவ பிள்ளையே, நீ இருக்கக்கூடிய சபைகளிலே உன்னுடைய சபைக்காக, உன்னுடைய ஊழியருக்காக, உன்னை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்காக நீ உன்னுடைய நற்கிரிகளை செய்வாய் என்றால் இயேசுடைய சந்திப்பு நாளில் நீ தைரியமாய் சந்திக்க முடியும் என்பதை அறிந்து, இதுவரை உன் கைகள் முடக்கப்பட்ட கைகளாக, உடைய கிரிகள் மறுதளிக்கக்கூடிய கிரிகளாக இருந்தால் இன்றைக்கு நீ தீர்மானம் பண்ண, நான் இயேசுவுக்காக, இயேசு சுய ரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட சபைக்காக, எனக்காக தந்த ஊழியருக்காக, ஊழியக்கார குடும்பங்களுக்காக, என்னை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்காக நான் நற்கிரிகளை செய்கிறேன் என்று தீர்மானிக்கும் போது அது அவங்களுக்கு வெளிச்சமாய் பிரகாசமாய் அது பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்துவதற்கு ஏதுவாக இருக்கும். உன்னை பார்க்கிறவர்கள், இந்த நல்ல சகோதரி, இந்த குடும்பத்தை எங்கள் வீட்டு பக்கத்திலே தந்ததற்காய் சோத்திரம். இந்த சபையில் இருக்கிற இந்த தெய்வ பிள்ளைகளின் நற்கரைகளை பார்த்து அவர்கள் இந்த சபையில் நீ சேர்த்ததற்காக நன்றி என்று சொல்லி நன்றி சொல்லக்கூடிய, பிதாவை மகிமைப்படுத்தக்கூடியவளாக மாற நம்ம அப்படியே அர்ப்பணித்து எல்லாம் ஒப்பு கொடுத்து வாயை திறந்து நம்ம சோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். பிதாவாகிய தேவனை நாம் சோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் சோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் சோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் சோத்திரம். நம்மை ஆற்றி தேற்றி வழிநடத்தின பரிசுத்த ஆவியானவரை சோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம். பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த பகற்காலங்களிலும் நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் என்று 20வது வாரங்களில் எது வெளிச்சம் என்று நீங்கள் சொன்ன வெளிச்சம் எது என்று, நீங்கள் உலகத்திலே நீ காண்பித்த வெளிச்சம் எது என்று, பரிசுத்தவான்கள் காண்பித்த வெளிச்சம் எது என்று, இன்னும் எதெல்லாம் வெளிச்சம் எங்களுக்கு கற்றுத்தந்தீர. எங்கள் மூலமாக வெளிப்படுகிற நற்கிரிகள், கிரியைகள், நல்ல நடத்தைகள், நல்ல சுபாவங்கள், கிறிஸ்துவனுடைய சுபாவங்கள் வெளிப்படுவதே நற்கிரிகள்,
அந்த நற்கரிகளை பார்த்து புறஜாதிகள், தேவனை அறியாதவர்கள், சூழ்ந்தவர்கள் தேவனை மகிமைப்படுத்தும் போதுதான் அந்த நற்கரிகளின் வெளிச்சம் அவளுக்காக பிரகாசமாய் இருப்பதாக என்று சொன்ன தேவன் எங்கள் வாழ்க்கையிலும் சபையாரையும் இது கேட்கிற யாவரையும் இந்த அனுபவத்திற்குள்ளாக நீ நடத்துவீராக. ஆண்டவர் வருகை வரைந்தும் அதை தொடர்ந்து செய்ய உதவி செய்வீராக. ஓ, என்னுடைய கிரிகள் தான் அங்கே கூட போகும், பரலோகாக போகும் என்கிற அந்த உணர்வோடு செய்வதற்கு அனுகிரகம் செய்வீராக. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரே என் உடலும் விவசத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல பகல் மறவாதே, ஆமென். கர்த்தராகிய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அன்பினை ஐக்கியம் சந்தோஷ சமாதானம் அடைவரோடும் சகல பரிசுத்தவங்களோடும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகை சதா காலம் நம்மோடு கூட இருப்பதாக, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பார்.